ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். ரொம்ப சுவையான சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் மசாலா ரைஸோடவும் சாப்பிட்லாம், டிஃபன் வெரைட்டிஸோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த சிக்கன் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க. ஒரு முறை இதை போல் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். 500 கிராம் சிக்கன் இதை போல் பீஸ் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் இந்த கப்பால் 3/4 கப்பு இருக்குது, ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. அப்போ நல்லா உப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன். தயிர்லேயே நாம் ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். அப்படியே வச்சிடுவோம். சிக்கன் பீஸ் ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இதை போல் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை போல் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு பசு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பசுநெய்யில் செய்யும்பொழுது நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ ஜீரகம் பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் இந்த டிஷ் செய்யலாம், நல்லாயிருக்கும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நாம் மசாலாலாம் ஆட் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் பீசஸ், இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி தயிர் அப்புறம் சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வெளியாகும். நாம் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது இரும்பு சத்து நம்ம சமையலில் சேருங்க. இப்போ நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் இரும்பு பாத்திரத்துலேருந்து இரும்பு சத்து சேர்றதுனால தான் நம்மளுடைய சமையலும் நம்ம என்ன சமைச்சாலும் கொஞ்சம் லைட்டாக கருப்பாகும், பார்த்துருப்பீங்க. அதுதான் காரணம்.
இப்போ நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லி புதினா கட் பண்ணி இதை போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பார்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் எடுக்க முடியாது. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோணுங்க. இப்போ நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பை நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க நம்ம தயிரில் ஊற வச்சதுனால. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி. ரொம்ப சுவையான சிக்கன் மசாலா, சிம்பிள் அண்ட் டேஸ்டி மசாலா ரெடி. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? சப்பாத்தியோடு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.